கனிமொழி எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பார் அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. இவர் சொன்னோன்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். இப்ப பாருங்க, முகத்தை பாருங்க. எப்பவும் சிரித்த முகத்துடன் இருப்பார்னா எப்படி? 2Gக்கு ஜெயிலுக்கு போனாங்களா, அப்போ சிரித்த முகத்தோடு இருந்தாங்களா சொல்லுங்கள். அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இல்லை. அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் சாதகமாக நடந்தால் அப்போ சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. 2Gயில் அந்த 1,76,000 கோடி சம்பாதிச்சாங்கல்ல ராசாவும் இவரும், அப்போ ரொம்ப சிரித்த முகத்தோடு இருந்தாங்க. அதனால் அவங்க எம்பியாக கள்ள ஓட்டெல்லாம் போட்டு தூத்துக்குடியில் ஜெயித்தாங்கல்ல, இந்த இப்போ போச்சு இல்லை சார் ஓட்டெல்லாம் போட்டு, அப்போ சிரித்த முகத்தோடு அவங்க இருந்தாங்க. அதனால் ஜெயலலிதா இறந்தன்னைக்கும் எல்லாருமே சிரித்த முகத்தோடு தான், வெளியில் காட்டாமல் இருந்திருப்பாங்க. அதனால் எல்லா நேரத்திலும் சிரித்த முகத்தோடு அவர் இருந்ததில்லை. அதிமுகவுக்கு கெட்ட விஷயம் நடக்கும் போதெல்லாம் சிரித்த முகத்துடன் இருந்திருப்பார். இவருக்கு சொந்தமாக நல்ல விஷயம் நடக்கும் போதெல்லாம் அவர் சிரித்த முகத்துடன் இருந்திருப்பார். எல்லா நேரத்திலும் சிரித்த முகத்தோடு இருந்தாங்கங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்டாலின் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் என்ன சொல்கிறாரு ஸ்டாலின்? கவிஞருங்கிறார். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர். கனிமொழி கவிஞரா? எத்தனை கவிதை எழுதியிருக்காங்க? இலக்கண கவிதை எழுதியிருக்கீங்களா, இல்லை புது கவிதை எழுதியிருக்கீங்களா? உங்கள் கவிதையில் இலக்கணமெல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி உங்களால் எழுத முடியுமா? உங்கள் கவிதை தொகுப்பு புஸ்தகம் எதுவும் வச்சுருக்கீங்களா, வெளியிட்டிருக்கீங்களா? எதை வைத்து ஸ்டாலின் அவர்கள் அவரை கவிஞர் என்று சொல்லுகிறார்? உங்கள் அப்பாவை கலைஞர் நீங்கள் சினிமாவுக்கு வசனம் எழுதினார் அப்படியே நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இவங்கள போய் இப்போ கவிஞர்னீங்கன்னா யார்? கவிஞர் கண்ணதாசன் இவங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆகும்? அவங்க பேர்கிட்ட கவிஞர் வாலி, கவிஞர் கண்ணதாசன், அவங்கள தான் கவிஞர்னு சொல்லணும். எதுவுமே எழுதாத ஒருத்தரை கவிஞர் என்று தன்னுடைய தங்கையை போகிறார். அதுவும் பத்திரிகையாளருங்கிறார். எந்த பத்திரிகை வச்சு நடத்துகிறாங்கன்னே தெரியல. கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. ஏன் பத்திரிகையாளர்? ஏதாச்சும் பத்திரிகை வச்சுருக்காங்களா அவர் பேரில்? ஏதோ ஒயின் ஷாப்பு ஃபேக்ட்ரி மட்டும் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது சாராய தொழிற்சாலை வச்சுருக்காங்க பினாமி பேர்லன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, சொல்கிறாங்க அப்படி. ஆனால் பத்திரிகையாளராக அவர் எங்கேயுமே வச்சது இல்லையா? அவர் பேரில் எந்த டிவியும் இல்லையா? அவர் பேரில் எந்த பத்திரிகையும் இல்லையா? ஒரு யூடியூப் கூட அவர் பேரில் இல்லையா? அவர் ஏன் பத்திரிகையாளர்னு சொன்னார்னா அவங்க எல்லாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹிந்து பத்திரிகையில் இவங்க வேலை பார்த்தாங்க. அது எதுக்குன்னா, கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி அவள் கொஞ்சம் தனியாக இருக்காங்க, கொஞ்சம் மைண்டு இதாகணும் அப்படின்னு இந்து பத்திரிகையில் வேலைக்கு சேர்த்தான். அங்கே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது, அது பேச முடியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்தது. ஸோ அதனால் பத்திரிகையாளர்